Hello everyone. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான முட்டை சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை சாண்ட்விச் செய்யறதுக்கு ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயம் சின்னதா வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட 2 முட்டை சேர்த்துக்கலாம். இந்த முட்டை கூட 1 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிடுங்க. வெங்காயம் சேர்க்காமையும் இந்த ஸ்க்ராம்பிள் பண்ணலாம். வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்து 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இது டோஸ்டரில் வச்சுருங்க. இந்த பிரெட் ஸ்லைஸ்க்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருந்த இந்த ஃபில்லிங்கை வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் வைக்க போகிறோம். நான் இந்த சீஸ் ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சீஸ் ஸ்லைஸ் இந்த டோஸ்டரில் அப்படியே வச்சா எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால நான் இந்த மாதிரி மடித்து தான் வைப்பேன். இந்த சீஸ் ஸ்லைஸ்க்கு பதிலாக நீங்கள் மொசரல்லா சீஸ் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து மேலாப்பில் வைக்க போகிற பிரெட் ஸ்லைஸில் கொஞ்சமாக சாஸ் தடவிட்டு வச்சுருங்க. சின்ன பசங்களுக்கு செய்ய போகிறீங்கன்னா இந்த மாதிரி சாஸ் கெச்சப் போடலாம். பெரியவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சட்னி தடவிக்கலாம். கொத்தமல்லி சட்னி இல்லை புதினா சட்னி அந்த மாதிரி ஏதாவது சட்னி வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த டோஸ்டரை மூடிட்டு இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி டோஸ்டர் இல்லைன்னா அடுப்பில் தோசைக்கல் மேலேயும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஈஸியான முட்டை சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாண்ட்விச் செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் தான். இந்த முட்டை சாண்ட்விச் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.